என்னடா நார்செட் 9 ரிசல்ட்ட பத்தி எல்லாம் வீடியோ போட்டாங்க. பட் நார்செட் 10 பிரிப்பரேஷன் பத்தி என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. எதுவுமே சொல்லலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அது எப்படி உங்களுக்கு நான் சொல்லாம விடுவேன்? எஸ் நம்மளோட மிட்இயர் அகாடமி நார்செட் 10க்கான ரெகுலர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 4 மந்த்க்கு ஒரு பேட்ச் இருக்குது. 6 மந்த்க்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அண்ட் 12 மந்த்க்கு ஒரு கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு சூட்டபிளான கிளாஸ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு விஷயம் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது டெமோ கிளாஸ். இந்த டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா 13, 14, 15 3 நாள் டெமோ கிளாஸ் குடுக்குறாங்க. அவங்க எப்படி கிளாஸ் எடுக்குறாங்க? என்ன மாரி மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க? எந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் குடுப்பாங்க? எந்த மாதிரி நமக்கு வந்து அந்த டைம் டேபிள் இருக்கும்? 6 மந்த் எப்படி அவங்க கவர் பண்ண போறாங்க? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெமோ கிளாஸ்ல உங்களுக்கு குடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ரெகுலர் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நார்செட் 9 நம்மளோட மிட்இயர் அகாடமி குடுத்த ரிசல்ட்ட நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்தியாவிலே எந்த ஒரு அகாடமி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் குடுக்கலங்க. எஸ் ஆல் இந்தியா ரேங்க் 1 மெயின்ஸ் அண்ட் பிரிலிம்ஸ் 2லயுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா குடுத்திருக்காங்க. அடுத்த அச்சீவர் லிஸ்ட்ல நீங்க கூட வரலாம். சோ மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு, உங்களோட ரெகுலர் பேட்ச்ச அக்டோபர் 16 வந்து கன்டின்யூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம டெமோ கிளாஸ அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.